ஹாய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வழக்கம் போல் ரேபிட் ரைடு வந்திருக்கு, அதுதான் கிளம்புறேன். கஸ்டமரை பிக்கப் பண்ண தான் போயிட்டுருக்கேன். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை ஏப்ரல் 18ஆம் தேதிங்க. கரெக்டாக ஒரு 2:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுறோம். 15 கிலோமீட்டர். நான் வந்து டியூட்டி 11:30க்கு ஆன் பண்ணேன்னா இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 2:30 ஆகுதுங்க. கரெக்டாக 3 மணி நேரம் கழிச்சு இப்போ தான் ஒரு ரைடு வந்து 15 கிலோமீட்டருக்கு வந்திருக்கு. அதனால தான் நான் அக்செப்ட் பண்ணிட்டு போயிட்டுருக்கேன். ட்ராப் வந்து அம்பத்தூர் தான், பிக்கப் இங்கே சிம்ஸ் பக்கத்தில். ஓடிபினா 6246. ஃபர்ஸ்ட் சைடு தானே. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா 15 கிலோமீட்டர் அம்பத்தூர் சைடு. ஒரு 2:50 போல் ரீச் ஆகிற மாதிரி காமிக்குது. சர்வீஸ் விட்டதுலேருந்து தான் இந்த மாதிரி ப்ராப்ளமாக வந்துட்டு இருக்கு. பாருங்களேன், நான் ரேஸ் பண்ணுறேன், த்ராட்டில் வந்து ரேஸ் பண்ணுறேன், பிக்கப்பே சுத்தமாக இல்லாத மாதிரி இருக்கு. அம்பத்தூர் சைடு அக்செப்டே பண்ணியிருக்க மாட்டேன். சரி, ஓகே, வந்துட்டோம். வரும்போது பார்த்தீங்கன்னா கஸ்டமர்கிட்ட பேசினேன், 40 ரூபா பார்த்துக்கலாம். இது பண்ணி தான் எப்படின்னு தெரியல. ஒரு நிமிஷம். நீங்கள் எந்த ஊர்ண்ணா? சொந்த ஊர் என்ன? திருநெல்வேலி. ஸ்லாங்கே ஒரு மாதிரியே இருக்குண்ணா. அல்வா பாக்கெட்டில் வச்சுருக்கீங்களா? நான் திருநெல்வேலிக்கு போய் பல வருஷங்கள் ஆயிடுச்சு. இங்கே தான் சுற்றிட்டு இருக்கேன். அம்பத்தூர், பாடி, இங்கே எங்கேயே செட்டில் அப்படின்னா நீங்கள்? செட்டில் பண்ண இது ரெண்ட் ஹவுஸ் தான். இல்லை, எல்லாம் ஒன்று தான், ஆனால் இங்கே பர்மனெண்ட்டாக. ஓகே. ஆமாம், 231 40 271. மூணு ஒரே வார்த்தை சொல்லுங்கள். எக்ஸ்ட்ரா 50 காசு கூட தருவாங்க. ரிட்டர்ன் திருப்பி அதான் அமௌண்ட்டு கொடுறேன். 230 ரூபா காமிச்சிருக்கு. கஸ்டமர் 300 ரூபா பே பண்ணிட்டாங்க. நான் 40 ரூபா எக்ஸ்ட்ரா கேட்டேன், 270 கேட்டேன். அவங்க 300 போட்டாங்க. ரொம்ப நன்றி. எப்படின்னு தெரியல, எல்லாத்தையும் பண்ணி வைப்போம். இங்கே வெயிட் பண்ணலாம், வேறு வழி இல்லை, வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நம்ம அம்பத்தூர் சரௌண்டிங் பக்கத்தில் தான் இருக்கோம். கிட்டத்தட்ட அம்பத்தூர்லாம், ஆமாம் அம்பத்தூர் தாங்க. அண்ணனூருக்கும் அம்பத்தூருக்கும் நடுவில். இதுக்கு பேர் நான் வச்சிருக்கிறது தம்பியூர். காலர் போட்டாலே எனக்கு கேண்டாகுதுடா அவங்கள பார்த்தாலே. நான் கொலைக்கு போறியா? உன்னை பக்கத்தில் வந்தா உரிச்சி எடுத்துருவோம் உன்னை. இவனுங்க எதுவும் பண்ண மாட்டானுங்க. பாச கோளாறுல போனா நம்மளுக்கு வச்சிடறானுங்க பெரிய அப்பா. இங்க வா, நீங்க வா, அதுக்கப்புறம் தெரியும் நான் யாருன்னு. இப்ப கரெக்டா ஒரு 2:45. இந்த டைம் இங்கெல்லாம் இருந்தால் முக்கிட்டு தான் இருக்கணும். அடுத்த ரைடு உருப்படியாக மாட்டுச்சு, நான் கண்டினியூ பண்ணுறேன். ஃபஸ்ட் ரைடு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப் பண்ண அதே ஏரியாவில் தான் வெயிட் பண்ணிருந்தேன், கொஞ்சம் பக்கத்தில் தள்ளி. அதை ட்ராப் பண்ண டைம் பார்த்தீங்கன்னா 2:45 போல் ட்ராப் பண்ணோம். இப்போ ஒரு 1.25 மணி நேரம் கழிச்சு 4 மணி போல் ஆயிடுச்சு. இப்போ 4 மணி ஆயிடுச்சுங்க. முன்னாடி ஒரு கோயம்பேடு ரைடு வந்ததா, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அவங்க குடிச்சிருக்காங்க போல், அதை கேன்சல் பண்ண சொல்லிட்டு கேன்சல் பண்ணிட்டேன். எப்படியோ பேசி இப்போ இன்னொரு ரைடு வந்திருக்கு. அம்பத்தூர் ஓட்டிக்கு தான் பிக்கப்பு, ட்ராப்பு கோயம்பேடு தான். கால் பண்ணிட்டு தான் போகிறேன். இவங்களும் பேசுகிறதே சரியில்லை. அதனால் பார்த்தீங்கன்னா புக் பண்ணவர் ஒருத்தரா அங்கே, அவங்க வந்து டைம் ஆகுதான், ஓகேவா, புக் பண்ணிவிட்டு அவர் பாட்டுக்கு போய்ட்டு வரான். பிக்கப் பண்ண போகிற இடத்துல பார்த்தீங்கன்னா அங்கேருந்து கொஞ்சம் உள்ளே போகணுமா, லொக்கேஷனாக அனுப்பிச்சாங்க. பார்க்கலாம். நம்மகிட்ட வரப்போகிறது வேற ஒருத்தர். அந்த மாதிரி இருக்கும்போது நான் என்ன சொன்னேன்னா, என்ன கேட்டேன்னா, சரி நீங்கள் புக் பண்ணீங்க, அவரை ட்ராப் பண்ணிவிட்டு அமௌண்ட் வந்து நீங்கள் தான் பே பண்ண, அதாவது நீங்கள் புக் பண்ணீங்களா, உங்களை தான் சொன்னார்னா அந்த நேரம் நீங்கள் கால் எடுக்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டார்னா, அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க, கன்ஃபார்ம் தான், அவங்க தான் பே பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னாங்களா. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் என்ன பண்ணுறோன்னா, நம்ம வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். அமைதியாக ரெடி. அதனால் அவங்ககிட்ட கேட்டுக்கலாம். போகிறோம்ல பிக்கப் லொக்கேஷன். புக் பண்ணவர் பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தருங்க. பிக்கப் பண்ணுற போகிறது பார்த்தீங்கன்னா நம்ம கூட வர போகிறது வேற ஒருத்தர். டவுட்டுக்கு நான் கிளாரிஃபை பண்ணுறதுக்காக கேட்டுக்கிட்டேன். அந்த நேரம் வந்து கால் எடுக்கல, நீங்க தான் புக் பண்ணவர் யாரோ அவங்ககிட்ட பேமெண்ட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன பண்றது, ஆர்குமெண்ட் தான் ஆகும். ஓகேவா, அந்த மாதிரி கேட்டேன். அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க, அவங்க தான் பே பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க. பேசுற ஸ்லாங்கே ஒன்று சரியில்லை, குடிச்சிருந்தா அப்படி பேசுவாங்க, அந்த மாதிரி தான் பேசினாங்க. வாய்ஸ்க்கு கிளியரா கேட்கலப்பா, எனக்கு ஒரு மாதிரியா தான் இருக்கு இந்த ரைடு. பார்க்கலாம். என்ன பிளான் பண்ணியிருக்கேன்னா, பிக்கப் லொகேஷன் போகும்போதே பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். பேமெண்ட் வந்து நீங்கள் தான் பண்ண போறீங்களா, உங்களை தான் சொன்னார் புக் பண்ணவர் அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏற்றலாம் வண்டியை. வண்டி உடம்பு நல்லா இருந்தால் எப்போ வேணா சம்பாரிச்சிக்கலாம். இந்த மாதிரி ரிஸ்க் எடுத்து ஓட்டுறது வேஸ்ட். நைட்லாம் நான் எக்கச்சக்கமாக கேரக்டர்லாம் பார்த்துட்டேன். ஒருத்தர் 2 பேரா, பலாயிரம் கணக்கான பேர் பார்த்துட்டேன். 2 வருஷமா ஓட்டிட்டு இருக்கேன்.
அமௌண்ட் புக் பண்ணவங்களுக்கு தான் காமிங்க. அவங்களுக்கு தான் காமிங்க, புக் பண்ணவங்களுக்கு. 5444 12 கிலோமீட்டர் ஆகுது. என்னன்னா புரியல. இல்ல கால் பண்ணல உங்களுக்கு. அப்ப நான் கேட்டேன்ல அமௌண்ட் யார் பே பண்ண போறாங்க அப்படின்னு கேட்டேன்ல. அதான் நான் இவங்க தானே பே பண்ண போறாங்க, அதுதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. அது சொல்ல நீங்க அவனை இங்க அங்க டிராப் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க, நான் டிராப் பண்றேன். ஓகேவா? 70 மட்டும் இந்த நம்பருக்கு பே பண்ண சொல்றேன். எதுக்குன்னா நீ அங்க கடையில போய் கொடுத்துரு. அதை பண்ண முடியாதுங்க, அதுக்கு தாங்க சொல்றேன். நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. ₹100 கொடுத்துருக்காங்க. ஃபுல் அமௌண்ட் பே பண்ணதான் டிராப் போகும், இல்லைன்னா எடுத்துட்டு ஏற்றிலாம் போக முடியாது, கேன்சல் பண்ணலாம். இப்படிதான் போறேன். என்ன நான் கேட்டேனே, அது ஓகே. பேலன்ஸ் அமௌண்ட் கேட்டேனே, எவ்வளவு தரணும் உங்களுக்கு? ₹70. தரேன். இல்ல நான் ₹70 பே பண்ணுங்க, நான் அதுக்கு அப்புறம் தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போக முடியும். அங்க போயிட்டு வெயிட் பண்ணிருக்க முடியாது, நான் அதுக்கு தான். அதான் போனவனே யார் கொடுப்பா? அதான் இப்பவே பே பண்றீங்கன்றேன். என்னங்க பிடிங்க, இல்லை நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நாங்க அது கேன்சல் பண்றதெல்லாம் கிடையாது. அப்படி வாங்கண்ணா, அப்படி வாங்கண்ணா. வாங்க, சொல்லுங்க, எதோ சொன்னீங்களே. இல்ல போயிட்டு என்ன ஏமாத்த போறேன்னு. அப்படி இல்ல, நினைக்கிறது ஒண்ணு இல்ல, நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவேன்ற. அது மாதிரி இருக்கிற பட்சத்துல ₹170 பே பண்றீங்களா, அங்க போயிட்டு தானே பே பண்ண போறீங்க. இந்த மாதிரி இருக்கிற பட்ஜெட்லாம் எப்படி சொல்றீங்க? அது கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் போவேன். நான் போதெல்லாம் இருக்கேன். நான் என்ன சொல்றேன்னா அங்க போயிட்டு பேமெண்ட் இல்ல, நான் போதெல் தான் இருக்கேன். ஆர்கியூ பண்ண தேவையில்ல, ரைட் பார்க்கணும். கிடையாது, போதெல்லாம் இருக்கேன். போற இடம் வந்து என்னன்னா, வந்து ஒரு ஒர்க்ல ஒரு ஸ்டோர்ல ஒர்க் பண்றேன். ஸ்டோர்ல நான் பேசுறேன். எனக்கு எதா இருந்தாலும் கன்ஃபார்ம் பண்ணிட்டு போவோம். சொல்லுங்க. ஸ்டோர்ல தான் ஒர்க். சரி. நான் ரேபிடோ கூட செக் பண்ணு 3611. இவன் வந்து எனக்கு ஆர்டர் பண்ணிட்டான். அதெல்லாம் விடுங்க, நான் சொல்லுங்க. இல்ல ப்ரோ, என்னோட ரேபிடோ செக் பண்ணி பாருங்க. சரி, நான் சொல்லுங்க. 3611. சரி. ரேபிடோ. சரி, இப்போ என்ன சொல்ல வரீங்கன்னா அங்க போயிட்டு பேமெண்ட் பண்றீங்க சொல்றீங்களா? இல்ல, நான் கேன்சல் பண்ணிக்கிறேன். நான் பரவாயில்ல, அடுத்த ரேட் நான் பாத்துறேன். கேன்சல் பண்ற மாதிரிலாம் தான் வேணா ப்ரோ. சரி, ஓகே. என்னங்க அமௌண்ட் என்னங்க ப்ரோ? அமௌண்ட் அது இல்ல, இப்போ அர்ஜென்ட்டா எனக்கு போணும் ப்ரோ. உங்க 100% நான் தரேன். இல்லனா இப்போ அங்க போயிட்டு யார் பே பண்ண போறா? உங்களோட ஃப்ரெண்டா? என்னோட ஃப்ரெண்ட்லாம் கிடையாது, நான் கேஷ் வாங்கி கொடுத்துருவேன். எனக்கு கடை ப்ரோ கோயம்பேடு தெரியுமா? கோயம்பேடு தெரியும். கோயம்பேடுல ஸ்டோர் ஒன்று இருக்கு. அந்த ஸ்டோர்ல தான் நான் ஒர்க் பண்றேன். அந்த ஒர்க்ல நான் வந்து கேஷியர். அந்த கேஷியர்ல இருந்து உங்களுக்கு வந்து எவ்வளவு நான் தரணும்? ₹70. ஜஸ்ட் ₹70. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்க, அதனால தான் எனக்கு டவுட் ஆயிடுச்சு. கால் பண்ணும்போது என்ன சொன்னாங்கன்னா, போத ப்ரோ அந்த மாதிரி தான் சொல்லுங்க. இல்ல, நான் எனக்கு தேவையில்ல, நான் இந்த மாதிரி நாங்க பிடிங்க ₹70 பே பண்ணீங்கன்னா நான் உங்களை பிக்கப் பண்ணி டிராப் பண்றேன், இல்லைன்னா நான் கேன்சல் பண்ணிடுறேன். எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது, எனக்கு வந்து கரெக்டா இருக்காது. எனக்கு மைண்ட்ல தோணுது, நான் சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ப்ரோ என்கிட்ட இப்போதைக்கு எதுவுமே கேஷ் இல்ல ப்ரோ. என்னங்க நான் விருப்பத்துலன்னா அவங்க சொல்ற வாக்கு கரெக்டா இருக்கணும். ஏன்னா பிக்கப் லொகேஷன் என்ன சொன்னாங்கன்னா, அமௌண்ட் பே பண்ணா மட்டும் அவங்க எடுத்துட்டு போங்கன்றாங்க. எல்லாமே கரெக்டா இருக்கு. நான் ஏன் போய் சொல்ல போறேன் உங்ககிட்ட? அமௌண்ட் பே பண்ணா மட்டும் நீங்க டிராப் பண்ணுங்க அவரை அப்படின்னு சொல்லிட்டு தான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன். அப்படிலாம் சொல்லாதீங்க, நான் இருக்கிறத சொல்றேன் உங்களுக்கு. போவேன், நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்தேன் உங்ககிட்ட. நம்ம எல்லாம் யாரும் பண்ணதே கிடையாது. எனக்கு நான் அந்த மாதிரி சொல்லிட்டு தானே போவேன். டிராப் லொகேஷன் அங்க போயிட்டு வெயிட் பண்ண வச்சு காசுலாம் ஏமாத்திட்டு போயிருக்கு. 5 minutes வெயிட் பண்ண மாட்டீங்களா? வெயிட் பண்றது இல்ல, அவங்க என்ன சொன்னாங்கன்னா பிக்கப் லொகேஷன் காசு கன்ஃபார்ம் அப்படின்னாங்க. ஹலோ அப்பா, ஒரு ஏதோ பேசுற அவர்கிட்ட கேள. இப்ப இருந்தாரு அவரா? ஆமா, அவர்தான். அவர்தான். பேசுங்க. இல்ல, எல்லாத்தையும் பண்றேன், நீங்க பேசுங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பேசுங்களா? ஹலோ அண்ணா, ஒண்ணும் இல்ல, அவர் வந்து ₹100 அமௌண்ட் கையில கொடுத்தாருன்னா பேலன்ஸ் அமௌண்ட் வந்து ₹70 பே பண்ணணும். நான் என்ன கேட்டேன்னா கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே உங்ககிட்ட. நீங்க தானே கால் பேசுறீங்க என்கிட்ட முன்னாடி. நீங்க தான் சொன்னீங்களா? ஒரே நிமிஷம், என்ன பேச விடுங்களா, நடுவுல பேசுறீங்க. என்ன சொல்ல வரீங்க இப்ப?
நீங்க தான் ப்ரோ சொன்னீங்க. கன்ஃபார்ம் பண்ணிட்டு தானே போவேன், இல்லைன்னா நான் வர மாட்டேன், யாரையும் ஏற்ற மாட்டேனா. ஆனா ஒண்ணும் இல்ல, 170 ரூபா பே பண்றதுக்கு 100 ரூபா கையில கொடுத்துருக்காருன்னா 70 ரூபா பே பண்ணாதானே நான் டிராப் பண்ணுவேன், இல்லைன்னா நான் கேன்சல் பண்ணி அடுத்த ரைடு பாத்துக்கிறேன்னு சொன்னேன், அவ்வளவுதானே. என்னங்க கேன்சல் பண்ற சொல்லிட்டாங்க, புக் பண்ணறத கேன்சல் பண்ண நான் சொல்லிடுறேன். ஹலோ ஒரே நிமிஷம் இருங்க. ஹலோ ஹலோ பேசுவோம். ஹலோ கொஞ்சம் கொஞ்சம் அப்படி வாங்க, கொஞ்சம் முன்னாடி வாங்க. முன்னாடி வாயா, இல்ல ஏய் முன்னாடி வாடா, ஏய் நில்றா, முன்னாடி வாடா, ஏய் நில்றா, அடிச்சுற ஒரே அடிதான், வா முன்னாடி வாடா. அப்படி எப்படி நில்றா, நில்லு நில்லு நில்றா. என்ன நீங்க காசு பே பண்ண என்ன பாடுன்ற என்ன மாறின்றா, நீ என்னடா பண்ண? முன்னாடி வா, என்ன பண்ண, வா முன்னாடி வா, ஏய் முன்னாடி வாடா. ஏய் அம்மால ஒரே நிமிஷம் இங்க அம்மாலையா, முன்னாடி 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 வாடா, முன்னாடி வா, ஏய் முன்னாடி வா, ஐயே முன்னாடி வா, முன்னாடி வா, முன்னாடி வா. கையா புடி. ஏய் இது ரேபிடோ ஓட்டுறேன், வண்டி ஓட்டுறேன், 170 ரூபா அமௌண்ட் பே பண்ணோம். நான் என்ன சொல்றாங்கன்னா 100 ரூபா தான் இருக்குடா பாடி, நீ என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ, பே பண்ண முடியாதுடா அப்படின்னு சொன்னாங்க. நான் சந்தேகமா தான் முன்ன பண்ணிட்டீங்கன்னா என்ன பண்ற சொல்லிட்டு ஃபுல் அமௌண்ட் கேட்டேன். பே எல்லாம் பண்ண முடியாது, 100 ரூபா தான் தர முடியும் பாடி, யார் வேணா போய் கூட்டு வாடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்கண்ணா. இதோ இருக்காங்க லோக்கல்ல ஒருத்தங்க. எனக்கு முன்னாடி தெரிஞ்சிச்சுங்க, நான் கால் பண்ற ஆக்சுவலி அங்கே பிக்கப் பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் கிட்ட வருது, ஓகேவா. அவங்க பேசுகிற விதத்தை வச்சு கண்டுபிடிச்சிட்டேன், குடிச்சிருப்பாங்க, லோக்கல் பசங்களாம் தெரிஞ்சிச்சு, கிளியராக வாய்ஸ் தெரிஞ்சிச்சு, ஓகேவா. பக்கத்தில் கூட அப்படி இப்படின்னு வச்சு பேசிட்டு இருக்கானுங்க, பேசுறதுக்கு ஆர்குமெண்ட் தான் ஆகும், அதே மாதிரி தான் நடந்தது. அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே முன்னாடி தெரிஞ்சு தான் நான் போனேன், நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க, எல்லாமே தெரிஞ்சு பிரச்சனைலாம் நடக்க போகுது தெரிஞ்சுட்டு தான் போனேன். ஆனால் டவுட்டில் தான் போனேன், ஒரு சில நேரம் வந்து ஒரு சில பேருக்கு வாய்ஸ் அப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டே தான் போனேன், ஓகேவா. நினச்ச மாதிரி பார்த்தீங்கன்னா லோக்கல் ஆளுங்க தான், இந்த கஞ்சா குடிக்க பசங்க தான். குடிச்ச ஸ்மெல் வரவே இல்லைங்க, கஞ்சா அடிச்சிருக்காங்க, 100% கஞ்சா அடிச்சிருக்காங்க. என்ன விஷயம் இருந்ததுன்னா, இந்த மாதிரி பிரச்சனை பண்ணாதுங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க, பிரச்சனை பண்ணது அசிங்கமாக திட்டிருப்பாங்க பார்த்துருப்பீங்க. ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த அம்பத்தூர் ரோட்டி பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்ல, அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அம்பத்தூர் T4 இருக்குல்ல போலீஸ் பூத்து, அங்கே ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அவர் வந்து ஒரே ஒருத்தர் தான் இருந்தார், கான்ஸ்டபிள் தான் நினைக்கிறேன், அவர் கான்ஸ்டபிள் எஸ்ஐ மாதிரி தெரியல, எனக்கு கான்ஸ்டபிள் மாதிரி தான் தெரிஞ்சார். தூங்கிட்டு இருந்தார், டே ஷிஃப்ட்டு போல் அவருக்கு, நல்லா தூங்கிட்டு இருந்தார். சார் இந்த மாதிரி வந்து லோக்கலில் வந்து பிரச்சனை பண்ணுறாங்க சார், அசிங்கமாக திட்டுறாங்க, ரைடு கேன்சல் பண்ண சொன்னால் கேன்சல் பண்ண மாட்டேங்கிறாங்க, ஆளுங்க சந்தேகமாக இருக்குது சொல்லிட்டு நானே கேன்சல் பண்ணிட்டு போகலான்னு தான் கூப்பிட்டு திட்டுறாங்க, சரியா விட மாட்டேங்கிறாங்க சார், நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அதுக்கப்புறம் தான் சார் வந்தேன், என்ன அசிங்கமாக திட்டுறாங்க, அது கொஞ்சம் சரி வரல, மேலே கை வைக்காத குறையாயிடுச்சு, தயவு செஞ்சு கொஞ்சம் அவன்கிட்ட பேசி என்னன்னு பார்த்து விடுங்க அப்படின்னு சொன்னதுக்கு சரி. அவர் வந்து போலீஸ்காரர் என்ன கேட்டார் தெரியுமா, அவர் பேர் கூட எனக்கு சரியாக தெரியல, அதெல்லாம் சொல்லக்கூடாது. சரி, அவரே சரியாக தூக்க காலத்தில் இருந்தாரா, அதுதான் ஃபஸ்ட்டு மெயினான விஷயம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து அப்படி இப்படின்னு தாங்க இருக்கும், அது நான் தப்பு சொல்லுங்க. ஆனால் வந்து அந்த மாதிரி நேரத்தில் நான் போயிட்டேன், என்னோட டைம் தான். நம்மளுக்கு நைட்லனா டேல வந்து கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல, அதே மாதிரி அவருக்கும் அந்த மாதிரி நைட்டில் இருக்கலாம், ஓகேவா. எனிவே அவர் என்கிட்ட வந்து ரூடாக போய் பண்ணலாம். எடுத்தவொடனே என்ன பண்ணுவாருன்னா, அந்த ஒரு டென்ஷனில் நான் போனேன்னா, அந்த ஒரு டென்ஷனில் தூங்கிட்டு இருக்கும்போது யாரா இவன் வந்துட்டான் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம ஒரு பதட்டத்தில் போலீஸ்காரங்க தான் இருக்காங்க, வேறு யார்கிட்ட போய் சொல்லிட்டு பதட்டத்தில் போய் சொன்னோம், ஓகேவா. எனக்கு புரியுது. அவன் என்ன சொன்னாங்கன்னா, எவனாப்பா தம்பி கேட்டு எடுத்தோடனே அடிக்கல அந்த பையனை. அவன் என்ன சொன்னாங்கன்னா, சும்மா வந்து நோட் பண்ணிக்கிட்டு அப்போ தான் நான் வந்து போவேன், அந்த இடத்த விட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு பேருக்கு வந்து சும்மா சின்ன நோட்டில் வந்து உங்கள் வயசு என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் முன்னாடி அவங்க கேட்குற விதத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். நான் அந்த பையன் பார்த்தீங்கன்னா நிறையா க்ரைமில் வந்து ஈடுபட்டிருக்கான், ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா லோக்கலில் இருக்கிற போலீஸ்க்கு தெரிய வந்திருக்கு, அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் பேசுகிற விதத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். பழக்கப்பட்ட அந்த போலீஸ்க்கும் அந்த பையனுக்கு வந்து தெரிஞ்சவங்க தான், ஓகேவா. அதனால் பார்த்தீங்கன்னா டைப் பார்த்தீங்கன்னா கெராராக ஃபேஸ் பண்ணல, நார்மலாக தான், என்னப்பா இது அப்படின்னு சொல்லிட்டு விட்டாரு. சரி, இது மேலே என்கிட்ட பேசிட்டு இருந்தால் வேலைக்கு போது இந்த இடத்த விட்டு போயிடலான்னு சொல்லிட்டு அங்கே தான் நான் வந்துட்டேன். இதுதான் நடந்தது. அம்பத்தூர் T4 போலீஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அங்கே தான் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். எதுவும் நடக்கல, வேறு என்னங்க பண்ணுறது, இந்த மாதிரி தாங்க இருக்கானுங்க ஆளுங்க. ரிஸ்க் எடுக்கக்கூடாதுங்க, நைட்லாம் வேலைக்கே ஆகுதுங்க, நம்ம என்ன ரிஸ்க் எடுக்கிறதுக்கு, என்ன லட்சக்கணக்கிலையா சம்பாதிக்கிறோம், 100 ரூபா 200 ரூபா. சிறுத்தனமான விஷயத்துக்குலாம் ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. மோஸ்ட்லி இந்த மாதிரி ஆளுங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போகிறது, அதுதான் புத்திசாலிதானம். நம்ம மேலே கை வைக்காத வரைக்கும் ஏதோ சேஃப், ஓகேவா. இந்த மாதிரி பேச்சில் வந்து விட்டுறலாம், அது நம்ம கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் மனசு. ஏன்னா வந்து நம்ம மனுஷங்க தானே, உணர்ச்சி இருக்க தான் செய்யணும். நம்ம குடும்பத்தை பற்றிலாம் இல்லை எப்படிங்க. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேன்.
வேறு என்னங்க பண்ணுறது. அப்போ கூட பார்த்தீங்கன்னா அவன் தெனாவட்ட தாங்க பேசினான். ஏன்னா வந்து குடிச்சிருந்தா கூட அந்த மாதிரி வந்து பேசிட்டு சைலண்டாக இருப்பானுங்க. கஞ்சா அரைச்சிருந்தானுங்க. நம்ம மூளையே பார்த்தீங்கன்னா அழுகி போயிருக்கும்ல, அது மூளையே இருக்காது. அவன்கிட்ட போய் என்னத்த பேசிகிட்டு இருக்குது. சரி அந்த இடத்த விட்டு வந்துட்டுங்க. வேறு நான் சேஃப் தான், எனக்கு அடியெல்லாம் படல, மேலெல்லாம் கை வைக்கல. எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா குத்துற மாதிரி வந்தானா, அவன் வந்து ரொம்ப அசிங்கமாக திட்டவொடனே தான் நான் இறங்கி உண்மையாலுமே ஒரு அடி அடிச்சு அவன் இந்த நெஞ்செலும்பு இருக்குது பார்த்தீங்கன்னா, ஒரு அடி அப்படியே குத்திட்டு நான் போயிடலாம் வண்டி எடுத்துட்டு அப்படின்னு நினச்சேன். வேணாம் அவனை கோவப்பட்டு அவன் செத்துட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவுமே பேசாமல் அவன் திட்டினா கூட நான் ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா அந்த கோவத்துக்கு வந்துட்டேங்க. அவன் திட்டினா கூட பார்த்தீங்கன்னா கை மட்டும் ஓங்கினேன். ஓங்கிட்டு பக்கத்தில் போயிட்டு கை ஓங்கிட்டு அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். இதுக்கெல்லாம் வேலைக்கு ஆகாது சரியா. நம்ம வந்து டீசெண்டாக வண்டி ஓட்டணும். வண்டி மெயின், நம்ம மெயின், ஓகேவா. வீட்டுக்கெலாம் நான் சொல்லிட்டு இருக்க முடியாது. நம்ம தெரிஞ்ச பவரில் தெரிஞ்ச ஆளுங்கலாம் யாருமே இல்லை. ஃபஸ்ட்டு இருந்தாங்க, இப்போலாம் இல்லை, ஓகேவா. ஆனால் பார்த்தீங்கன்னா ஓடிட்டு மேலே கை வைக்காத வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவரை முன்கோவங்காரன். ஆள் என்ன ஏதுலாம் போன தடவை பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி கட்சிக்காரங்க 4-5 பேர் இருந்தாங்களா. அதுமாதிரி வேணுன்னு சொன்னோடனே வேணுன்னு சொல்லிட்டு நான் கத்திட்டு அந்த இடத்த விட்டு வந்துட்டேன். முன்கோவங்காரன். அவர் எதாவது சொன்னாலும் அப்படி முன்னாடி பேசிடுவேன் நான், பைத்தியக்காரத்தனமா. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. சரி ஓகே. நான் சொர்ணக்கட்ட ஜென்மமாங்க, ஆளுக்கு தப்பே பண்ணாத பட்சத்தில் பேசினா கோவம் தாங்க வரும். இனிமே அங்கே அந்த இடத்த விட்டுட்டு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்துட்டேங்க. இதான் நடந்தது. நான் சேஃப் தான். ரொம்ப நன்றிங்க. வீடியோ போட்டு ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட்லாம் வந்தது. எனக்கு வியூஸ் பற்றிலாம் கவலை இல்லை. அந்த மாதிரி ஒரு எண்ணத்துல நான் போடுறேன். உங்களுக்கே தெரியும். 7 வியூஸ் இருந்து இப்போ 100 வியூஸ் மேலே போயிட்டுருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம போடுறது வந்து லாங் வீடியோ தானே. லாங் வீடியோக்கு வியூஸ் கொஞ்சம் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். ஆனால் வந்து நம்மளோட வீடியோ பார்த்தீங்கன்னா ரெகுலராக பார்க்குறவங்க வந்து ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தாங்கன்னா எனக்கு சந்தோஷம். அப்போலேருந்து நான் இப்போ வரையும் சொல்லிட்டு தான் இருக்கேன். அப்படி பார்த்தா மட்டும் தான் நம்ம வீடியோ அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். நடுவில் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நல்லா இருக்காது. நான் என்ன சொல்ல வரேன்னு கூட புரியாது, ஓகேவா. வேறு எதுவும் இல்லைங்க. அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகணும்னா நீங்கள் சப்போர்ட் பண்ணுற விதத்தில் தான் எனக்கு இருக்கிற மொபைல் வச்சு தான் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாமே இந்த கேமராலாம் இல்லைங்க. நிறைய பேர் கேட்குறீங்க நீங்கள் எந்த மாதிரி வந்து ஆக்சரிஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க, எந்த மாதிரி கேஜெட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஒரே ஒரு மொபைல். ஃபஸ்ட்டு நான் பழைய மொபைல் வச்சு யூஸ் பண்ணிருந்தேன். என்கிட்ட மைக் இல்லை, சொன்னால் சிரிப்பீங்க. ஃபஸ்ட்டு மைக் இல்லாமல் யூஸ் பண்ணிருந்தேன். இப்போ திருப்பி இது வந்து டினாரியோ ஒரு 1000 ரூபாய்க்குள்ள வர மைக். நல்ல மைக். இந்த பிளாஸ்டிக் பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி ப்ளூடூத் மைக். இது கிரினாரியோ, ஓகேவா. இந்த மைக் யூஸ் பண்ணுறேன். போக்கோ X7 Pro மொபைல் யூஸ் பண்ணுறேன். அது வந்து ஒரு 25,000 மொபைலு. அதுக்கு மொபைல் வந்து ரொம்ப தேவைங்க, அதுக்கு தான் வாங்கினேன். மொபைல் வந்து 25,000 தானே. இன்னும் ஒரு 10,000 15,000 போட்டு ஒரு GoPro அப்படிலாம் பார்த்தீங்கன்னா DJI Action 6 இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்குல்ல, அது வாங்கலாம்னு நினச்சேன். சரி கேமராலாம் வேணாம்ப்பா இப்போதைக்கு, நம்மளுக்கு வந்து மொபைல் இல்லை. 4GB RAM தான் வச்சுருந்தாங்க ஃபஸ்ட்டு. அதுவே ரொம்ப ஹேங் ஆகிடுச்சிங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே வச்சு யூஸ் பண்ணிட்டேன், அடிச்சு நோத்திட்டேன். அந்த மொபைலே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹேங் ஆகிடுச்சு. மொபைல் தானே ஃபஸ்ட்டு, மொபைல் இருந்தால் தான் நம்ம அடுத்து வேலை பார்க்க முடியும். இப்போதைக்கு இந்த யூடியூப் வந்து நம்மளுக்கு வந்து சம்பளம் தரல, ஓகேவா. மொபைல் இருந்தால் தான் நம்ம உழைச்சா தான் வந்து சம்பளம் வரும். அதனால் பார்த்தீங்கன்னா யோசிச்சு வாங்கினேன். கேமரா வாங்கலாமா அப்படின்னு பார்த்தேன். சரி மொபைலே வாங்கிக்கலாம் பார்த்தேன். இந்த மொபைல் வந்து கொஞ்சம் சூட்டபுளாக இருக்குது. நம்ம கூட இந்த மொபைல் வச்சு என்ன பண்ணலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் அந்த லென்ஸ் இருக்குல்ல, வைட் ஆங்கிள் லென்ஸ் வாங்கினேன். ஏன்னா வந்து அந்த ஹேண்டில் பர் ப்ரோ கவர் ஆகிறதுக்காக வைட் ஆங்கிள் லென்ஸ் வாங்கினேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மொபைலில் ஜூம் அவுட் இருக்குல்ல, ஜூம் இன்னா 1x நார்மலு, அதுக்கு மேலே தான் ஜூம் இன் வரும், ஓகேவா. ஜூம் அவுட்னா நார்மலாக இப்படி சுருக்கிறது, அது மாதிரி பண்ணும்போது 0.6x இந்த 1xோட பாதி வந்ததுனால தான் வைட் ஆங்கிளோட அந்த கிளிப்பு போட்டு சேர்த்து கவர் பண்ணும்போது அந்த ஹேண்டில் பார் போகுது, அந்த ஸ்பீடாமீட்டர் காமிக்குது. ஓகே, அதை விட நம்ம ஓட்டும்போது கொஞ்சம் வண்டி ஓட்டுற ஃபீல் வரும். இதுதாங்க ரீசன், ஓகேவா. ஏன்னா GoPro லெவலில் அந்த லெவலுக்கு இல்லைனாலும் நிறைய பேர் தெரியாமல் யூஸ் பண்ணுறாங்க. கேமரா வாங்குறாங்க, கேமரா வாங்கிட்டு நார்மலாக ரோட் வியூ மட்டும் கவர் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணுறாங்க. நான் வந்து அவங்களுக்குலாம் சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ மூலியமாக கூட நிறைய பேர் தெரிய வந்திருக்கு. அது வரைக்கும் சந்தோஷம். நான் வந்து அவங்க சொல்லி கேள்விப்படல, நான் பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன். இதனால தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து தெரிய வந்திருக்கு இவங்களுக்கு, இதனால தான் பெனிஃபிட்டாக இருக்குன்னு நானே பார்த்துக்கிட்டேன். என்னோட வீடியோ மூலிமா மற்றவங்களுக்கு தெரிய வருதுன்னா சந்தோஷம் தான். நான் அந்த பொறாமலாம் என்கிட்ட எதுவுமே இருக்காது, உங்களுக்கே தெரியுமே. நைட்டில் ஓட்டுறேன், 100 ரூபா சம்பாதிச்சாலும் 1000 ரூபா சம்பாதிச்சாலும் நான் ஒரே மாதிரி தான் பேசுவேன், ஒரே மாதிரி தான் இருப்பேன். இனிவேங்க நான் சந்தோஷம். எனக்கு வந்து கமெண்ட் போட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்க நல்ல விதத்தில், சந்தோஷம். ப்ரோ பார்த்து ப்ரோ சேஃபாக ரைட் பண்ணுங்க. நீங்கள் ஓகே தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஓகே தான், ஓகே. வேறு எதுவும் இல்லைங்க. அதான் மெக்கானிக் ஷெல்லில் கொடுத்துட்டு வந்தேன், க்ளோஸ் பண்ண போகிறேன். பார்க்கலாம். கரெக்டாக ஒரு மதியம் 12 மணி ஆகுது. அப்படியே தூங்க போகிறேன். சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 3 ரைடு எடுத்திருக்கேன். 3 ரைடில் 487 ரூபா. இந்த ஒரு ரைடு பார்த்தோம். இது பாருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு கிளிப்லேயே பார்த்துருப்பீங்க. ஒரு நிமிஷம்.
ஃபர்ஸ்ட் ரைடே தானே, ஆமாம். 231 பார்த்தீங்கன்னா 300 பே பண்ணியிருப்பாங்க. இதுனா 5.15 ஒன்று 6.15 ஒன்று எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து 14 கிலோமீட்டர் எம்டியாக வந்துட்டேங்க. வீட்டுக்கு போய் தூங்கலாம் இருந்துச்சு. செம்மையாக கேர் ஆயிடுச்சுங்க. அவன்கிட்ட டென்ஷன் ஆகி எனக்கு கேர் ஆயிடுச்சு. வீட்டுக்கு போய் தூங்கலாம் இருந்துச்சு. நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சேன். எல்லாம் செட்டப்லாம் கழட்டிட்டு படி ஏறினேன். சரி எக்மோர் வந்தது. சரி அக்செப்ட் பண்ணுற கைப்புள்ள சொல்லிட்டு அந்த அந்த ரைடை அக்செப்ட் பண்ணிட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா அண்ணா நகர் ஒன்று வந்தது. அது ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு 145 ரூபா காமிச்சிருக்கு. ஆமாம், 145க்கு 150 பே பண்ணியிருக்காங்க. இதுக்கும் அதே அமௌண்ட் தான், 145 தான். இதுக்கும் 150 பே பண்ணியிருப்பாங்க. இது ஒரு 2 ரைடு சேர்த்து 300 எடுத்திருப்போம். இது ஒரு ரைட்லேயே 300 எடுத்திருப்போம். டோட்டலாக ஒரு 600 போல் சம்பாரிச்சிருப்போங்க. அவ்வளோதான். தயவு செஞ்சு நைட்டில் ஓட்டுறவங்க பெட்ரோல் பங்க்கு அந்த மாதிரி இடத்துல, அப்படி இல்லைன்னா வந்து ஸ்ட்ரீட் லைட்டு நல்லா டீசெண்டான இடத்துல பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் நைட்டில் ஓட்டுறவங்க, ஓகேவா? ரொம்ப கலீஜான லோக்கல் ஏரியாக்குள்ளே அவாய்ட் பண்ணிக்கோங்க. குடிச்சு இருக்கிறவங்க ஆளுங்க சந்தேகமாகனா எதுவுமே அவங்ககிட்ட பக்கத்தில் நின்று கேன்சல் பண்ணுங்கள், இவ்வளோ அமௌண்ட் தாங்க சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்காதீங்க. பிரச்சனை தான் ஆகும். சப்போஸ் நான் உங்கள் ஏரியா லாங்காக இருக்குது, உங்கள் ஏரியா போகிற வழியில் தான் ரைடு வந்திருக்கு, நான் பட்டனில் அவஸ்தை அந்த மாதிரி தான் படுவீங்க. அந்த மாதிரி இருக்கிற இடத்துல ரைட்லாம் எதிர்பார்க்கக்கூடாது, கேன்சல் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு போயிடணும். நான் என்ன பண்ணேன்னா, சரி நம்ம ஏரியா போகிற வழியில் வந்திருக்கேன், அம்பத்தூர் சரௌண்டிங்லேருந்து இந்த டைம் கிடைக்கிறது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணி இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏமாறல, முன்கூட்டியே கேட்டேன். ஏமாற்ற போகிறவங்க இந்த மாதிரிலாம் பிரச்சனை பண்ணுவாங்க. கஞ்சா அடிச்சிருக்கானுங்க, அவன்கிட்ட பேசிகிட்டே இருக்கக்கூடாது சொல்லிட்டு பிரச்சனைலாம் முடிஞ்ச பிறகு அந்த இடத்த விட்டு நான் போயிட்டேங்க வீட்டுக்கு போய். அதுக்கப்புறம் தான் இந்த 2 ரைடு எடுத்துருப்பேன். அவனை போட்டு அடிச்சு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன், எதுக்கு பசங்க வந்து பிரச்சனை பண்ணிக்கிட்டு செத்துட்டானா ஏதாவது போலீஸ் கேஸ் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு தேவையில்லாமல் வெளியே அடிக்கிற விதமே பார்த்தீங்கன்னா முட்டாள்தனமான விஷயம். ஆனால் அந்த இடத்த விட்டு போகிறது அதுதான் சேஃப் நம்மளுக்கு. அப்போ தான் நம்ம அடுத்த இதுக்கு பார்த்தீங்கன்னா பொழப்பு ஓட்ட முடியும். அவனுங்க வந்து கஞ்சா குடிங்க, அவனுக்கு வேலை இல்லை, அதனால் பார்த்தீங்கன்னா இதை பற்றி யோசிக்கிற தன்மையே இல்லை, இதை பற்றி கவலைப்பட மாட்டாருங்க. நம்ம அந்த மாதிரியா மூலத்தனமான விஷயம்லாம் பண்ணவே கூடாது, முட்டாள்தனமான விஷயம். எனிவே நான் சேஃபு தான். ரொம்ப நன்றி, சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. ரெகுலராக வீடியோ வரும், மறக்காமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா எனக்கு சந்தோஷமாக இருக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. சேஃபாக ரைட் பண்ணுங்கள்.